ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு உலா சேனல். எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. இப்போ நம்ம ஏற்காடு போய்கிட்டுருக்கோம். சேலத்துக்கு பக்கத்தில் இருந்து இருக்க ஓமலூர்லேருந்து ஏற்காடு ஜஸ்ட் 45 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. அப்புறம் என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் சதீஷ்குமார். எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ, இந்த வின்னாய்ஸ் பயங்கரமாக வின்னாய்ஸாக இருக்குது. சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. அடுத்த vlogல இந்த வின்னாய்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் இவ்வளோ நாய்ஸியாக இருக்குது. உங்கள் காதுகள் வந்து ரத்தம் வராமல் இருந்தால் சரி. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இருக்காது. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம சேலம் வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம்னா சேலம் உள்ளார போயிட்டு அப்படியே ஏற்காடு ரோட் கனெக்ட் ஆகிடலாம். vlog ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சேலம் வந்துட்டேன். ஏன்னா சேலம் கிட்ட தான் இருக்குது. ஓமலூர்லேருந்து சேலம் ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம ரைட்டு போகணும். லெஃப்ட் எடுத்தும் போகலாம். லெஃப்ட் எடுத்து போனோம்னா டிராஃபிக் சிக்னல். இதே ரைட் எடுத்து போனோம்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி நேராக போனோம்னா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓ, ஆக்சுவலி சேலம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் சேலம் வந்தப்போ நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். எவ்வளோ பெரிய பிரிட்ஜஸ், அதுவும் ஒன்றா ரெண்டா நிறைய பிரிட்ஜஸ். நான் எதிர்பார்த்து வந்ததை விட சேலம் சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த பிரிட்ஜ், நான் சொன்ன பிரிட்ஜ். ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர்லேருந்து தூரத்துக்கு இருக்கும் இந்த பிரிட்ஜு. நான் நிறைய வாட்டி இந்த பிரிட்ஜ் மேலே ரைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ரைட் பண்ணுறதுக்கு. ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். சூரியன் தான் கண்ணு கூசுது இப்போவே. அதோ தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஏற்காடு ஹில். அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓ, இந்த வின்னாய்ஸ். அவ்வளோதாங்க, ஏற்காடு மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரவேற்கட்டும் வரவேற்கட்டும். திருப்பதி நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதா? அந்த மாதிரி ஆகாம இருந்தால் சரிதான். எங்கும் டேக் டைவர்ஷன் போர்டு இல்லாமல் இருக்கணும். ஏற்காடோட ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்ட். எனக்கு தெரிஞ்சு இதில் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, 2 பக்கமும் என்ன எவ்வளோ வறட்சி. ஆரம்பமே இப்படி இருக்கே. ஹாலிவுட் படத்தில் ஹாரர் ஃபிலிம் எடுக்கிற அந்த லொக்கேஷன் மாதிரியே இருக்குது 2 பக்கமும். மரத்தில் ஒரு இலையை கூட காணுமே. மேலே இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இப்படி தான், ரொம்ப வறண்டு போய் தான் இருக்குது. சூரிய பகவான் தன் வேலையை சிறப்பாக காட்டியிருக்காரு. பரவாயில்ல, இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது எனக்கு. ஹில் ஏற ஏற இந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது. ஓ, என் பைக்கால் ஹில் ஏறவே முடியல. பாவம், என்ஜின் கதறுது. ஆனாலும் விடலையே. இன்னைக்கு ஏற்காடு சுற்றி பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாவம் என்ஜின். பாவம் 110 cc தானே, பவரும் கம்மி இல்லையா? இந்த வின்னாய்ஸ் தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. மேப்பில் பாருங்கள் இந்த ஹேர்பின் கர்வ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு.
இந்த மாதிரி ஹில்லில் ட்ரைவ் பண்ணும்போது ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போங்க. அதுதானே சேஃப்டி. சேஃப்டி முக்கியம் பிகிலு. என்ன உருமுறை? யாரும் இல்லை, இதுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு போகிறான். ஹில் ரோட்டில் இந்த மாதிரி தான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் போகணும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஏற்காட்டில் போயிட்டு எந்த வியூ பாயிண்ட்ஸும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த பக்கோடா பாயிண்ட்ஸ், லேடிஸ் சீட், ஜென் சீட், சில்ட்ரன் சீட், அந்த பார்க் இந்த பார்க் எங்கேயும் போகலை. அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி போயாச்சு. நான் இன்றைக்கி லூப் ரோட் தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இல்லை, லூப் ரோட் தான் போகிறேன் ஆக்சுவலாக. லூப் ரோட்டில் இன்னும் அந்த சில்னஸ் அப்படியே இருக்கும், அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி லூப் ரோட் தான் போய்கிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு, ஃபஸ்ட் வீடியோ. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அங்கங்கே அப்பப்போ வளருவேன், கண்டுக்காதீங்க. இந்த ரைட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் அந்த பசுமை பச்சை பசையில்னு பார்க்குறேன். அப்படி இருந்தும் கீழெல்லாம் பாருங்கள், சூரியன் தன் வேலையை காட்டியிருக்காரு. ஆனால் வின்டர் சீசனில் இப்படி இருக்காது இந்த இடம். நான் வின்டரில் ஒரு வாட்டி வந்திருக்கேன். இந்த இடத்துலாம் ரைட் பண்ணும்போது என் 2 காலும் அப்படி நடுங்குச்சு, அவ்வளோ குளிர் இருந்தது. இப்போ அவ்வளோ குளிர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சில்னஸ் இருக்குது. பின்ன கீழே கொஞ்சம் நஞ்சம் வெயில் அங்கே அடிக்குது. 100 டிகிரி 103 டிகிரின்னு வெயில் அடிக்குதுங்க. காவேரி பீக். ஆக்சுவலாக இது என்னன்னு தெரியல. இது ஏதோ ஒரு பிளான்ட் மாதிரி தெரியுது, என்ன பிளான்ட்டுன்னு தான் தெரியல. ரோடு பக்கத்துலேயே இருக்குது. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது என்னன்னு. என் பைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. வந்துட்டாங்க, ஏற்காடு வந்துட்டோம். அண்ணே வழிவிடுண்ணே. இந்த ரைட் சைடில் தெரியறது ஏற்காடு லேக்கு. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரோடு. கிளியூர் வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியே இல்லையா, அதனால் அங்கே போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த லேக்லேயாச்சும் இன்னும் தண்ணி வற்றாமல் இருக்கே. இன்னும் 2 மாதம் இருக்குது சம்மருக்கு. அதில் என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல இந்த லேக். ஆக்சுவலாக லூப் ரோடோட ஸ்டார்டிங் இது தான். இந்த ரவுண்டான வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோடு வழியாக நம்ம முடிப்போம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ரோடு வழியாக வருவோம் நாம். ஓகே, நான் இன்னும் சாப்பிடலை. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த ரைடை கண்டினியூ பண்ணுறேன். இப்போது நான் நல்லூர் பக்கத்தில் இருக்க தமிழர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் மேப் போட்டிருக்கேன். எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் அப்படியே போயிட்டு போகுவோமே, அங்கேயாச்சும் தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலான் தான். வாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தான். அது ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸா? இந்த மாதிரி காட் ரோட்ஸில் 18 கிலோமீட்டர்ஸ்ன்றது ரொம்ப தூரம் மாதிரி தான். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது இல்லையா.
இந்த பைன் ட்ரீஸ் இப்போ தாங்க அந்த ஹில் ஸ்டேஷன் ஃபீலே வருது இங்கே. இங்கேருந்து நேராக மஞ்சக்குட்டை தாண்டி ஒரு இடத்துல ரைட் எடுத்தோம்னா அந்த நல்லூர் போகிற வழி வந்துடும். நல்லூர் பக்கத்தில் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த லூப் ரோட் சூப்பராக இருக்குது. இன்னும் வின்டர் சீசனில் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். வருவோம், இந்த சம்மர் முடிஞ்சு மான்சூன்லாம் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு ரைடு வருவோம். ரெண்டு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ பைன் ட்ரீஸ்ன்னு. இதுதான் அந்த மஞ்சக்குட்டையா? ஆக்சுவலாக இந்த மஞ்சக்குட்டையை வச்சு தான் இந்த ஊருக்கு மஞ்சக்குட்டைன்னு பேர் வந்திருக்கும் போல். மஞ்சன்னு இருக்குது தண்ணி. நம்ம ஊரில் பல ஊருங்களுக்கு இப்படி தான் பேர் வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு லேண்ட்மார்க் இருக்கும், அதே அந்த ஊருக்கு பேராக வச்சுருவாங்க. இந்த ரோட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பைக்கில் ரைட் பண்ணுறதுக்குனே போட்டு வச்ச மாதிரி இருக்குது. வா, சூப்பராக இருக்குது இந்த ரோடு எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைட் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க இங்கே வரலாம். நல்லா பலப்பலன்னு போட்டு வச்சுருக்காங்க ரோடை. அங்கங்கே அன்வான்ட் நாய்ஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரைட் எடுக்க சொல்லுது. இந்த இடத்துலலாம் வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. இங்கே ரைட் எடுக்கணும். நல்லூர் எனக்கு 8 கிலோமீட்டர் காட்டுது வாட்டர் ஃபால்ஸ்க்கு. நல்லூர் 7 கிலோமீட்டர். இந்த இடம்லாம் ஏதோ காட்டுக்குள்ளே ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்குங்க. ஆள் நடமாட்டமே இல்லை, வெஹிக்கிள் பாசிங் எதுவுமே கிடையாது. ஒரு வண்டி வரல போகலை, நாம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம் இங்கே. வாவ், அந்த ரைட் சைடில் பாருங்கள் வியூ. அந்த மலை அப்படியே லேயராக சூப்பராக இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்குது இங்கேருந்து வியூ. சரியான லேண்ட்ஸ்கேப். ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது, நான் நிப்பாட்டி காட்டுறேன் பாருங்கள். வா, ஏற்காடு சின்ன ஹில் ஸ்டேஷன் நினச்சேன். சின்ன ஹில் ஸ்டேஷன் தான், ஆனால் இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், ஏதோ ஊட்டி, கொடைக்கானல், மூணார் அந்த இடத்துல பார்க்குற மாதிரியே இருக்குது. என்ன கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. வின்டர் சீசனில் இங்கே வந்தோம்னா இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். சூரியன் தான் யாருன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க இந்த இடத்துல. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே தாங்க. ஆக்சுவலாக பைக் இங்கே தான் பார்க் பண்ணணும். இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங். அதுவும் அந்த ப்ளூ கலர் பில்டிங் இருக்குங்களே, அதுதான் அந்த கடை. அங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு வந்திருக்கேன்.
இந்த இடம் ஏதோ ஹாண்டட் பிளேஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். சுத்தமாக ட்ரை, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. தண்ணி தான் இல்லை. பைக்கை மேலேயே நிப்பாட்டிட்டு தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே இங்கே. இனிமேல் வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா நீங்களே தண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க வாட்டர் கேனில். சம்மரே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே இந்த நிலமை. இன்னும் 2 மாதத்துக்கு என்ன நிலைமையோ சத்தியமாக முடியல. இங்கே அவ்வளோ வெயில் அடிக்குது கீழே, ஆனால் இங்கே அப்படி தெரியல. இங்கே அந்த ஹீட் சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சன்னியாக இருக்குது, வெயில் பயங்கரமாக அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் ஹீட் ஃபீல் ஆகலை. யாரோ சமாதி. நெக்ஸ்ட் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா, இந்த செங்கலத்து பாடின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அந்த வியூ பாயிண்ட் தான் போய்கிட்டுருக்கோம். வியூ பாயிண்ட் எங்கேயும் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் தானே, போவோம் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோமே. வாவ், இடம்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குஷி ஆகிட்டேன். குஷி ஆகிட்டா ஒரே பாட்டு கச்சேரி தான். ஓ, இந்த இடம்லாம் பயங்கர ட்ரையாக இருக்குது. அதாங்க 2 பக்கமும் மரம் அடர்த்தியாக இருந்துச்சுன்னா அந்த இடம் இன்னும் ட்ரை ஆகாமல் பசுமையாக இருக்குது. மரங்கள்லாம் அடர்த்தியாக இல்லாத இடத்துலாம் ரொம்ப காஞ்சி போய் தீஞ்சு போயிருக்கு. ஆனால் பரவாயில்ல, இங்கே எனக்கு ஹீட்டு தெரியல. வீடியோவில் தான் பார்க்க ரொம்ப சன்னியாக இருக்குது, ஆனால் அங்கே அவ்வளோ ஹீட் இல்லைங்க, தாராளமாக வரலாம். ஓ, இதுதான் இந்த செங்கலத்து பாடி வியூ பாயிண்ட்டா? நான் ரொம்ப பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ரோட் மேலே இருக்குது. பரவாயில்ல, தூரத்தில் மலைகள்லாம் நல்லா அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப காஞ்சி போயிருக்கே. அவ்வளோதாங்க, ரிட்டர்ன் டு ஏற்காடு.
இன்னும் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் காட்டுது. லூப் ரோடு ஓகே தான், சம்மர்ன்றதுனால. இன்னும் வின்டர் சீசனில் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது பாக்கு மரம்னு நினைக்கிறேன், 2 சைடாக இருக்கிறது. தெரியல அது என்ன மரம்னு. இது என்னன்னு தெரியல, கோணியை போத்தி வச்சுருக்காங்க வேலி மேலே. ஓகேங்க, வி ஆல்மோஸ்ட் தேர். ஏற்காடு கிட்ட வந்துட்டோம். யாருக்கு எப்படியோப்பா, ஆனால் நான் என்ஜாய் பண்ணப்பா. வின்டரோ சம்மரோ நமக்கு பைக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தால் போதும். கண்டிப்பாக இந்த சம்மரில் முடிஞ்சப்பறம் இன்னொரு ரைடு வருவேன். கண்டிப்பாக நீங்களே அந்த டிஃப்ரென்சஸை பார்ப்பீங்க. இந்த ரைட்டில் இப்போ தான் இந்த மாதிரி டிராஃபிக்கே பார்க்குறேன். அண்ணா ஏன் குறுகுறுன்னு பார்க்குறாரு? எனக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தால் இங்கேயே ஏதாச்சும் வீடு எடுத்து தங்கிடலாம் அப்படின்னு தான் தோணும். எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் இந்த மாதிரி தோணிகிட்டே தான் இருக்கும். இங்கேயே ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், இங்கேயே தங்கிட்டா எப்படி, அந்த மாதிரி தான் தோணும். அப்பா ஏற்காடு வந்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. இதுக்கு தான் லூப் ரோட் போனது. அவ்வளோதான், விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். அது ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோடு வழியாக தான் போயிட்டு இப்போ இந்த ரோடு வழியாக வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.